हरि ओम ओम अग्राह्याय நமஹ. இறைவனை இந்திரியங்களினால் அறிய முடியாது, இந்திரியங்களினால் அடையவும் முடியாது. கிராஹ்ய என்றால் பிடித்துக்கொள்வது. அக்ராஹ்ய என்றால் ந கிராஹ்ய இது அக்ராஹ்ய. இந்திரியங்களினாலே யார் ஒருவரை பிடிக்க முடியாதோ அவருக்கு பெயர் அக்ராஹ்யாய நமஹா. கர்மேந்திரியைஹி ந கிருஹ்யதே இது அக்ராஹ்யா. கர்மேந்திரியங்களினால் பரமாத்மாவை நாம் பிடித்து கொள்ள முடியாது, அறிய முடியாது. கர்மேந்திரியங்கள் என்பது செயல் செய்யக்கூடிய இந்திரியங்கள். அதில் முக்கியமானது வாக் என்று சொல்லக்கூடியது. அப்போ இங்கே வாக்கினால் இறைவனை அடைந்துவிட முடியுமா என்றால் உபனிஷதம் சொல்லுகிறது, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக. எது ஒன்று திரும்பிவிட்டதோ, எந்த ஒரு வாக்கானது அப்பிராப்பிய அடைய முடியாமல், இறைவனை அடைய முடியாமல், மனசாசக நிவர்த்தந்தே மனதுடன் சேர்ந்து திரும்பிவிட்டதோ அந்த ஒரு பரம்பொருளுக்கு பெயர் அக்ராஹ்யாய நமஹா. அப்போது கைகளினால், கால்களினால், பெருவாயினால், சிறுவாயினால், வாக்கினால் அந்த பரபிரம்மத்தை அடைய முடியாது. ஏன் அடைய முடியாது என்றால் அவர் அடைவதற்கு உண்டான ஒரு ஸ்தூல உருவம் அல்ல. ஆகையினாலே அவரை புத்தியை கடந்து அறிய வேண்டுமே தவிர ஸ்தூலமாக அவரை நாம் அடையவும் முடியாது, அறியவும் முடியாது. ஹரி ஓம்.